எல்லாருக்கும் வணக்கம். 2026 இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலிருந்து, அதாவது போன வருஷம் இறுதியிலேருந்து நிறைய பரபரப்புகள், எந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் போகுது, உண்மையிலேயே பாலிடிக்ஸ் இருக்கா இல்லை கரெக்டாக நடக்குதா என்னன்னே தெரியாமல் ஒரு வழியாக 2 படம் ரிலீஸ் ஆக வேண்டிய இடத்துல ஒரே ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிருக்குது, பராசக்தி. ஸோ அதை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அந்த படத்தை பற்றி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ படத்தோட பேஸ் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் இருந்து கதை அப்படின்னு நம்ம போகும்போது படத்தில் அண்ணன் தம்பி 2 பேர். ஸோ அவங்க வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து போராடுறாங்க. ஸோ அதே நேரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அதிகாரி வந்து வராரு. அவர் வந்து தமிழர்கள் அப்படின்னாலே வெறுப்பு கொண்ட ஒரு அதிகாரி வந்து இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவார். ஐ மீன் புரட்சியை வந்து தடுத்து புரட்சியாளர்களை கைது பண்ணி ஹிந்தி திணிப்பை வந்து எப்படியாவது செயல்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக மேலிடத்துல இருந்து வந்த அதிகாரி. ஸோ இவங்களுக்கு நடக்கிற கிளாஷ். ஸோ இதுல இருந்து எண்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படம். ஸோ எண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இட்ஸ் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ஆல்ரெடி நடந்த விஷயம் தான். பட் அது முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்ட். ஸோ ஹீரோ சிவகார்த்திகேயன் ஷெலியன் அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஷாட், ஸோ இந்த ட்ரேட்மார்க் இன்ட்ரோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஷாட் வந்து மோஸ்ட்லி ஹீரோஸ் ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக யாரும் பண்ணல. என்ன சொல்கிறதுனா, ஒரு புரட்சி போராட்டம், ஸோ அந்த சீன் எலிவேஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் ஸோ அவங்க சந்திக்கிற விஷயங்கள், ஸோ அதனால் போராட்டத்தை கைவிட்டு அவர் விலகி போகிற விஷயங்கள், அந்த எமோஷ்னல் சென்டிமெண்ட்ஸ், ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஹீரோக்கு அடுத்து நான் என்ன கேட்டிங்கன்னா, ஹீரோவை விட ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டர்னா சின்னத்துறை. அதர்வா வந்து படம் அந்த ஒரு எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. அந்த எனர்ஜி வந்து அவர் புரட்சி பேசும்போது போராட்டம் பண்ணும்போது நமக்கே ரொம்ப அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து அவர் நடித்த படங்களில் இது டாப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. 3வது ஒரு ஹீரோ இருக்காரு. அது வந்து ஆக்சுவலி வில்லன், நமக்கு தெரிஞ்ச ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன். அவர் வந்து அவருக்கு படத்தில் டைலாக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் அவர் வில்லன் அப்படிங்கிறதுனால அவரோட ஆக்ஷன்ஸ் மூலயமா நிறைய கன்வே பண்ணுறாரு. பட் ஆக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. மோஸ்ட்லி கன் ஷாட்ஸ், குறி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரியே மோஸ்ட்லி போயிடுது. ஓவரால் நைஸ் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு ஸ்ரீலீலா இந்த ஒட்டுமொத்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, படம் ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியடிக் 1965 ஆர் சம்திங். ஸோ அந்த டைமில் நடக்குது. ஸோ அவங்க வந்து இதில் ஒரு தெலுங்கு பொண்ணாக வராங்க. தமிழ்நாடு வந்து ஆக்சுவலி அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க. பசி பட்டினி அரிசிக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அது. ஸோ அந்த காலத்தில் ஐ மீன் அந்த க்ரௌடில் ஹீரோயின் மட்டும் பளிச்சுன்னு தெரியுறாங்க. பட் அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்து அதில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியோட பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு காசு இருக்குது, அதனால பளிச்சுன்னு தெரியுறாங்க. ஸோ அது படம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வரும், சிவகார்த்திகேயன் அண்ட் ஸ்ரீலீலா. அண்ட் சாங்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் அங்கே ஆக்டிங் கூட டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு சீன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழில் ஒரு அருமையான டெபுட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் படத்தில் நிறைய சின்ன சின்ன ரூல்ஸ் இருந்தது. சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அது நல்லா இருந்தது. அண்ட் சிவகார்த்திகேயனோட பாட்டி, அந்த பாட்டி ஆக்சுவலாக மருது படத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து முதியோர் கல்வி, அந்த ஊரில் உள்ள பாட்டிகளுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற மாதிரி 2-3 சீன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் காளி வெங்கட் ஒரு சின்ன சீன் பண்ணியிருந்தாரு, அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து நடிகர்களை வந்து அழைச்சிட்டு வந்து பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் ஓவராலாக படம் என்ன சொல்ல வருதுங்கிறது, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ் மக்கள் போராட்டம் மட்டும் கிடையாது. இது மற்ற மாநிலங்கள்லேயும் இது வந்து நடந்தது. ஸோ மற்ற மாநிலங்கள்லேயும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மற்ற ஸ்டேட்ஸ் ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லியிருந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஆனால் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா அப்புறம் படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அதாவது அந்த சீனில் இருந்து தான் படம் வந்து ப்ரீ இன்டர்வல் அண்ட் இன்டர்வல் சீன், அந்த சீனுக்கான பில்டப்பே அங்கே தான் ஆரம்பிக்கும். அது என்னன்னா, கோட் படத்தில் விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுத்த மாதிரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு தம்பிக்கு பேனா கொடுப்பாரு. ஸோ அந்த பேனால இருந்து சீன் வந்து பில்ட் ஆகி இன்டர்வல் வரைக்கும் போகும். ஸோ அந்த சீன் எலிவேஷன்ஸ் அண்ட் பில்டப் சீன்ஸ், அந்த எழுதுனது, ஐ மீன் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபயராக இருந்தது. சொல்லப்போனால் தீ பறக்கட்டும் அப்படிங்கிறது தீ பரவிக்கிட்டே தான் இருந்தது. டைலாக்ஸ் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் 100% டைலாக்ஸ் இந்த படத்தில் சூப்பராகவே இருக்குது. ஸோ அப்புறம் படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போகிறதா ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அது நிறைய பேருக்கு பெருசாகவே படம். ஏன்னா படம் வந்து ஸ்லோ பேஸ்டு நரேஷன் தான் இருக்குது. படம் ஆரம்பிச்சதுலேருந்து மெதுவாக தான் கதை வந்து நகருது. இன்டர்வல் பாயிண்ட்ல நல்லா பீக்காக போகுது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட், ரியாக்ட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பிளட் ஷேட்ஸ், ஸோ அந்த மாதிரியே போகும். ஸோ போராட்ட காலங்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செகண்ட் ஆஃப் போகும். பட் ஸ்லோ பேஸ்டு நரேஷன் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இது வந்து அந்த அளவுக்கு ஸ்லோ கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப மாட்டு வண்டி கட்ட வண்டி ரேஞ்சுக்கெலாம் கிடையாது. படம் நல்லா இருந்தது. அண்டு மியூசிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது.
ஆனால் சாங் பிளேஸ்மெண்ட் சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த ஒரு சாங், இன்டர்வல் முடிஞ்சு உடனே வர அந்த சாங் வந்து தேவையில்லை தான், ஆனால் வச்சிருக்காங்க. நல்ல வேலை இன்டர்வல் முடிஞ்சு உடனே வந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருந்ததுன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். அண்ட் படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது ஆக்சுவலி கிளைமேக்ஸில் கொஞ்சம் சிஜி கொஞ்சம் பேடாக இருந்தது, மேபி யூடியூப் பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ அது ஆக்சுவலாக கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது. பட் வாட் டு டு, நம்ம என்ன பண்ண முடியும். அண்டு ஃபைனலி இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். பசங்க, ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து கூப்பிட்டு போய் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாம். அது வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் புத்தகங்களும் படிக்க மாட்டாங்க, பேப்பரும் படிக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி என்ன நடந்தது, இதெல்லாம் நடந்ததா போனதா அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓரளவு அவங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல விஷயம். ஸோ என்னடா ரிலேட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து அப்படியே டிட்டோ ஹிஸ்ட்ரி அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு இவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க. அண்டு இன்னொன்று இப்போ ரீசென்ட்லி சோஷியல் மீடியாவில் நடக்கிறது தான், இது வந்து ஒரு டிஎம்கே படம், இது விஜய் படம் ரிலீஸ் ஆகலை, ஸோ அதனால் அப்படி இப்படி பிளா பிளா பிளா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் டிஎம்கே ப்ரொடியூஸ்டு மூவி, அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தது தமிழ்நாட்டில், திமுக எதிர்கட்சியில் இருந்தது, ஏடிஎம்கே இல்லையா அது இதுன்னு வந்து மேபி வீடியோஸ் பார்த்து ரீச் ஆனால் எவனாவது கேட்கலாம். ஸோ ஏடிஎம்கேங்கிறது அந்த காலத்தில் இல்லை, மோஸ்ட்லி இருந்தது பிரைமரி காங்கிரஸ் டிஎம்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் ரிலேட்டட் படம் எடுக்கும்போது அரசாங்கத்தை எதிர்த்து தான் எடுக்க முடியும். ஸோ அரசாங்கத்தை எதிர்த்து ஹீரோ பண்ணுற விஷயங்கள் தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஹீரோ எதுக்காக போராடினாரு அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு. ஸோ அது வந்து நிறைவேறுச்சதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஐ மீன் ஃபுல் ஃப்ளெஜ்டு கிளைமேக்ஸ் தேவைப்படும். ஸோ தேவைப்படும் போது அட் த டைம் வந்து சிஎம் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஐ மீன் அவங்க அரசாங்கத்தை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அரசாங்கம் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். அந்த அரசாங்கம் வந்து அண்ணாதுரை அரசாங்கம் அதில் அமையுது, அதில் வந்து அண்ணாதுரை வந்து பதில் சொல்கிறாரு. ஸோ அது நிறைய பேருக்கு மேபி டிஎம்கே தெரியலாம். பட் ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கும் அண்ணா பற்றி தெரியும். இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அண்ணா பற்றி தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து மாணவர்களுடைய போராட்டத்தை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க, அரசியல் போராட்டமாக காட்டவே இல்லை. அதனால கண்டிப்பாக போய் பாருங்கள். தமிழ் தீ பரவட்டும். இந்த படத்துக்கு என்னோட மார்க் வந்து 5க்கு 3 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்டு, இட்ஸ் அ ஸ்லோ பேஸ்டு, கொஞ்சம் ஸ்லோவாக படம் போகுது. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது அங்கங்கே, அவ்வளோதான். மேபி ஓடிடியில் வந்த பிறகு நிறைய பேர் படிக்கலாம், மேபி ஆங்காங்கே டாட்ஸ் வச்சுக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீன் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே உட்காந்து டீகோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். பட் தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போன மாதிரி ஃபீல். கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.